نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وذللناها لهم فمنها ركوبهم ومنها يأكلون ولهم فيها منافع ومشارب أفلا يشكرون صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு உரித்தாகும். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருளால் துல்ஹஜ் பிறை 10 ஒட்டி ஈதுல் அத்ஹாவினுடைய இந்த தொடர் 3 நாட்களை ஐயாமுத் தஷ்ரீக் என்று சொல்லுகிறோம். பக்ரீத் ஒரு நாள் அல்ல, ஏறத்தாழ அது 4 நாட்களுக்கான பண்டிகை. ஐயாமுத் தஷ்ரீக் என்று சொல்லுவது போலவே இதை ஐயாமுத் தக்பீர் என்று சொல்லுகிறோம். தக்பீருடைய நாட்கள். நாளைய அசர் வரையும் தொடர்ந்து நாம் தக்பீர் சொல்லிக் கொண்டிருப்பதால் இது தக்பீருடைய நாட்கள் என்று பெயர் பெறுவது போலவே இது ஐயாமுத் தியாஃபத், இது விருந்துடைய நாட்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வினுடைய ஈது பெருநாள் தினமும் ஈதுல் அத்ஹாவை ஒட்டிய 3 தினங்களும் அல்லாஹ்வின் விருந்து நாட்கள். அதனால் தான் இந்த நாட்களில் நோன்பு வைப்பது தடுக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு வைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறது மார்க்கம். காரணம், இது உண்ணுவதற்கான உண்ண கொடுப்பதற்கான விருந்து நாட்களை ஒழிய பட்டினி கிடக்கிற நாட்கள் இல்லை. எல்லாரையும் இறைச்சி சாப்பிடுகிற அளவிற்கு கொண்டு வந்து நிறுத்துவதற்காகவே நம்முடைய இறைச்சிகளில் உறவினர்களுக்கு ஒரு பங்கும் ஏழைகளுக்கு ஒரு பங்கும் நமக்கு ஒரு பங்கும் என்று எல்லாரும் இறைச்சிகள் உண்டு அவர்கள் விருந்து நாட்களாக இதை அனுஷ்டிக்க வேண்டும் என்பதற்காக மார்க்கம் இதை வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மாடுகளுடைய இறைச்சியை பற்றி, அசைவ உணவை பற்றி ஹதீசுகளிலே காண கிடைக்கிற சில குறிப்புகள் நாம் இந்த நேரத்தில் சிந்திப்பது பொருத்தம். காரணம், நாட்டில் சமுதாயத்தினுடைய எல்லா வீடுகளுடைய ஃப்ரிட்ஜுகளிலும் இன்றைக்கு இறைச்சிகள் நிரம்பி இருக்கிறது. சில நாட்கள் அது பல இடங்களிலே நீடிக்கும். அது ஃப்ரெஷ்ஷாகவோ அல்லது காய்க்கு போன உப்பு கண்டமாகவோ சில நாட்கள் வரை நீடிக்கும். பொதுவாக அசைவ உணவு என்பது ஒரு அலர்ஜியாக சிலரால் அது ஏற்படுத்தப்படுகிறது. ஆனால் அது உண்மைக்கு புறம்பானது. அதிகம் சாப்பிட்டால் எல்லாவற்றிலும் ஆபத்து என்கிற ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதே சமயம் அசைவ உணவை தொடுவது கூட தவறு என்பது போன்ற ஒரு மனோபாவம் திட்டமிட்டு கட்டமைக்கப்படுவது. உடலுக்கு தேவையான புரோட்டீன்களை பெறுவதில், உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை பெறுவதில் அசைவ உணவு முதலிடத்தில் இருக்கிறது. அசைவ உணவு அலர்ஜி, ஒவ்வாமை இன்றைக்கு பலருக்கு ஏற்பட்டு, சொல்லப்போனால் ஊடகங்கள் வழியாக ஏதோ மாமிசம் சாப்பிடுபவர்கள், புலால் உண்பவர்கள் ஒரு விதமான இரக்கமற்றவர்கள் என்பதைப் போல, ஆடு மாடுகளை பிராணிகளை அறுத்து பணியிடுவதால் இவர்களுக்கும் ஜீவகாருண்யத்துக்கும் சம்பந்தமில்லை என்பதைப் போலவெல்லாம் திட்டமிட்டு கட்டமைக்கப்படுகிற விஷம பிரச்சாரத்தின் இடையே அசைவ உணவுகள் குறித்த ஒரு பார்வை முக்கியம். இப்னு மாஜாவிலே பதிவாக இருக்கிற ஒரு ஹதீஸ் என்ன தெரியுமா? சய்யிது தஆமி அஹ்லி துன்யா வ அஹ்லில் ஆகிரா அல்லஹம். இந்த உலகத்திலேயும் சரி மறு உலகத்திலேயும் சரி உணவுகளுக்கெல்லாம் தலைவர் என்பது இறைச்சிதான். உணவுகளுக்கெல்லாம்
ஒரு ஹெட் என்கிற இடத்தில் நீங்கள் வைத்து சொன்னால் அது இறைச்சி தான் என்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். யாசீன் சூராவினுடைய கடைசியில் அல்லாஹ் கால்நடைகளை நான் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தேன் என்று பேசுகிற போது ஃபஹும் லஹா மாலிகூன் வதல்லல்நாஹா லஹும், நாம் கால்நடைகளை வசப்படுத்தி கொடுத்தோம், வமின்ஹா ரகூபுஹும் வமின்ஹா தஅகுலூன், அதிலே நீங்கள் ஆடு மாடுகளிலே வாகனிக்கவும் செய்கிறீர்கள் சாப்பிடவும் செய்கிறீர்கள் என்று குர்ஆன் அசைவ உணவை ஒரு இடமல்ல 100க்கும் மேற்பட்ட இடங்களில் அதை சுட்டிக்காட்டுவதை பார்க்கிறோம். மறுமையிலும் நான்வெஜ் இருக்கும் என்பது ஆயத்துகளுடைய கருத்து. சொர்க்கத்திலே சூரத்துல் வாக்கியாவிலே வருகிறது, சூரா அத்தூரிலே வருகிறது அல்லாஹ்வின் வசனம், வஅம்தத்னாஹும் பிஃபாக்கியத்தின் வலஹ்மின் மிம்மா யஷ்தஹூன், மறுமையில் அவர்களுக்கு பழங்கள் தருவோம், அவர்கள் விரும்பும் இறைச்சிகள் தருவோம். இது சுவனத்தினுடைய உணவு சம்பந்தமாக குர்ஆனில் வரக்கூடிய ஆயத்து. சரி, வெஜ்ஜும் இருக்கட்டும் நான்வெஜ்ஜும் இருக்கட்டும், ரெண்டும் ஓகே தான். இஸ்லாமிய பார்வையில் இறைச்சிகளுக்கான முக்கியத்துவம் உண்டு என்பதை நான் கோடிட்டு காட்ட வேண்டும். ஏனென்றால் எதிர்த்தரப்பு இருட்டடிப்பு செய்யப்படக்கூடாது அல்லவா. சொல்ல போனால் பனு இஸ்ரவேலர்களுக்கு வானத்தில் இருந்து மண்ணு சல்வா என்ற ஒரு உணவு வந்தது உங்களுக்கு தெரியும். சல்வா என்றால் பறவையினுடைய பொரித்த இறைச்சி, பொரித்த இறைச்சி அது. சரி, பறவையினுடைய இறைச்சியை பொரித்து கொண்டு வந்து அல்லாஹ் தருகிற போது இவர்கள் மாற்றி கேட்டார்கள் இஸ்ரவேலர்கள். கொஞ்ச நாள் சாப்பிட்டு போரடித்து போனவர்கள் பூண்டு வேண்டும், வெங்காயம் வேண்டும், கீரை வேண்டும், கிழங்கு வேண்டும், பருப்பு வேண்டும் என்றவர்கள் கேட்டார்கள். இந்த பேரெல்லாம் குர்ஆனில் இருக்கும் முதல் சூழல். இதையெல்லாம் வேண்டும் என்று கேட்டதற்கு பிறகு மூசா அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அதாவது அல்லாஹ் சொல்லுகிறார், என்ன அத்தஸ்தப்திலூன அல்லதி ஹுவஅத்னா பில்லதி ஹுவ கைர், உயர்ந்த உணவுக்கு பகரமாக நீங்கள் அதைவிட தாழ்ந்த உணவையா கேட்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற இந்த வார்த்தையில இருந்து நான்வெஜ் என்பது, இறைச்சி என்பது மனித உடலுக்கு தேவையான புரோட்டீன்களை தருகிற அந்த உணவு உயர்ந்த உணவாக குர்ஆனிலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உணவுகளிலே பிடித்தது 3. கான யுஹிப்புல் அஸ்ல வல் ஹல்வா வல் லஹம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேனை விரும்புவார்கள், ஹல்வாவை விரும்புவார்கள், இறைச்சியை விரும்புவார்கள் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உணவு முறைகளில் முக்கியமான 3 உணவு முறை. முதலாய் மதீனாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியெடுத்து வைத்த போது மதீனாவிலே ஒரு வீட்டிலே தங்கினார்கள், அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிலே. அப்போது மதீனாவினுடைய கோத்திர தலைவர் ஒருவர் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு என்று பெயர். அவர் தினந்தோறும் ரசூலுல்லாஹுவுக்கு உணவு அனுப்பியிருக்கிறார். அந்த உணவில் ஒவ்வொரு நாளும் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு வந்த பொழுதில் பெருமானாருக்கு இறைச்சியுடன் கூடிய உணவை அனுப்பி வைத்ததாகவும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசாக சாப்பிட்டதற்கு பின்னால் அந்த தட்டு சஅத் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டு தட்டு சஹாபாக்களிடையேயும் ரசூலுல்லாஹினுடைய மனைவிமார்களிடையேயும் அந்த தட்டு சுற்றி வரும் என்பதாக திர்மிதி ஷரீஃபில் பதிவாக இருக்கிற ஹதீஸில் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிடித்த நான்வெஜ் என்று வருகிற போது முதலில் ரசூலுல்லாஹுக்கு பிடித்தது ஆட்டிறைச்சி. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், எங்கள் வீட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். புகாரி முஸ்லிம் ரெண்டிலேயும் இந்த ஹதீஸ் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள். நாங்கள் அவர்களுக்கு விருந்து கொடுப்பதற்காக ஒரு ஆட்டை அறுத்து நாங்கள் ரசூலுல்லாஹுக்கு விருந்து வைத்தோம். சாப்பிட வந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுஹும் அலிமு அன்னா நுஹிப்புல் லஹ்ம, இங்கே எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு போட்டிருக்குது நமக்கு இறைச்சி பிடிக்குங்கிறது, அதனால அறுத்து வைத்திருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அதை உட்கார்ந்து சாப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய 10 ஆண்டு கால பணிவிடையாளர், உணவெல்லாம் எடுத்து வைக்கிற அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ஆட்டிறைச்சியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்சப்பை கறி எப்போதும் பிடிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரும்பி சாப்பிடுவார்கள். கையாலே பிட்டு சாப்பிடாமல், கத்தியால் அறுத்து சாப்பிடாமல்,
எலும்போடு சேர்த்து இறைச்சியை துண்டை பிடிக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நேராக வாய்க்கு கொண்டு போய் கடித்து சாப்பிடுவார்கள் என்று அந்த இறைச்சியை ரசூலுல்லாஹ் கையாலே பிளந்து துண்டாக்கி சாப்பிடாமல் நேரடியாக வாயில வைத்து சாப்பிட்டார்கள் என்பது வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ட இறைச்சிகள் குறித்த விவரங்கள் ஹதீஸுகளில் இருக்கிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நீண்ட காலங்கள் கழித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை பார்க்க வந்தபோது அவர்கள் வீட்டிலே இல்லை. மனைவியிடத்திலே எப்படி குடும்பம் நடத்துகிறார்கள் என்று விசாரிப்பார்கள், தாங்கள் யார் என்று தெரிவித்துக் கொள்ளாமலேயே. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மருமகளிடத்திலே கேட்கிறார்கள், குடும்பம் நிலவரம் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று கேட்கிற போது அந்த மனைவி பதில் சொன்ன அந்த மாமனாருக்கும் மருமகளுக்குமான உரையாடல் ஹதீஸுகளில் பதிவாக இருக்கிறது. அப்போ மா தஆமுக்கும், உங்களுடைய உணவு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எங்களுடைய உணவு இறைச்சி என்று அந்த அம்மா பதில் சொல்லுகிறார்கள். மா ஷராபுக்கும், உங்களுடைய குடிபானம் என்ன? அல் மா, இந்த மக்காவிலே இருக்கிற தண்ணீர் தான் என்று பதில் சொல்லுகிறார்கள் அந்த பெண்மணி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடனே அல்லாஹும்ம பாரிக் லஹுமா ஃபில் லஹ்மி வல் மா, யா அல்லாஹ் இங்கிருப்பவர்களுக்கு இறைச்சியிலும் தண்ணீரிலும் நீ பரக்கத்து செய்வாயாக என்று அந்த பதிலை வாங்கிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ததாக பார்க்கிறோம். அந்த துஆவின் விளைவோ என்னவோ, மக்காவிற்கு எந்த பஞ்சம் வருகிறதோ இல்லையோ, இறைச்சி பஞ்சமும் வருவதில்லை, தண்ணீர் பஞ்சமும் வருவதில்லை. அது ஏறத்தாழ 1000 ஆண்டுகளை தாண்டியும் பரக்கத் என்கிற அபிவிருத்தியின் அற்புதமாய் இன்றைக்கு வரையும் இருப்பதை பார்க்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல, இறைச்சிக்கும் முஸ்லிம் சமுதாயத்துக்குமான தொடர்பு என்பது நீண்ட காலமாக நபிமார்களின் காலத்தில் இருந்து இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், மலக்குமார்கள் மனித வடிவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் வந்தார்கள். குர்ஆனில் 2-3 இடங்களில் இந்த செய்தி சுருக்கமாகவும் விரிவாகவும் பதிவாகி இருக்கிறது. அப்போ மலக்குமார்கள் மனித உருவத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் வந்தபோது விருந்தோம்பலிலே பெயர் பெற்றவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உட்கார வைத்துவிட்டு கொஞ்சம் இருங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனவர்கள் ஃபஜாஅ பிஅஜ்லின் ஸமீனின் ஃபகர்ரபஹு இலைஹிம் ஃபகால லா தஅகுலூன், மாட்டிறைச்சியை சமைத்து கொண்டு வந்து அவர்களுடைய மலக்குமார்களுடைய முன்னாலே வைத்து தட்டிலே சாப்பிடுங்கள். அவர்கள் சாப்பிடாமலேயே இருக்க நீங்கள் இது சாப்பிட மாட்டீர்களா என்று கேட்டார்கள். மலக்குகள் எதுவும் சாப்பிட மாட்டார்கள் என்பது பின்னாலே தெரிய வரும். ஆக வந்த விருந்தாளிக்கு முதற்கட்டமாக ஓடி போய் அவர்கள் முதலிலே கொண்டு வந்து வைத்தது மாட்டிறைச்சி என்று பார்க்கிறோம். ஆடுகள் வழியாக மாடுகள் வழியாக இறைச்சிகள் இந்த சமுதாயத்தில் எவ்வளவு தூரம் நம்முடைய வரலாற்றோடு தொடர்பு இருக்கிறது என்பதற்காக சொல்ல வருகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல, சஹாபாக்களும் சரி, உள்ளூரிலும் வெளியூரிலும் அவர்கள் பிரயாணப்படுகிற போதும் உள்ளூரிலே இருக்கிற போதும் எல்லா காலங்களிலும் ஒட்டகத்தினுடைய இறைச்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டதாக ஹதீஸுகளில் இருக்கிறது. புகாரி முஸ்லிம் 2லையும் பதிவாகி இருக்கிற இன்னொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோழி இறைச்சி சாப்பிட்டதாக பதிவாகி இருக்கிறது. கதாதான்னு ஒரு நபித்தோடர், அவர் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறார். அந்த வீட்டில் அந்த சஹாபி, அவங்க பேர் அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ மூசல் அஷ்அரி என்று சொல்லுவார்கள். பிரபலமான சஹாபி, நூற்றுக்கணக்கான ஹதீஸுகளை அறிவித்தவர்கள். இவங்க கதாதா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் நுழையிறப்போ அபூ மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கோழி இறைச்சி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். போய் உள்ள நுழைஞ்சிட்டாங்க இவங்க. அப்போ அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க, அஜ்னு ஃபகுல், வாங்க பக்கத்தில் வாங்க, என் கூட வந்து சாப்பிடுங்க என்று சொல்லி கோழி இறைச்சியை சாப்பிட அவர்களை கூப்பிடுகிறார்கள். கூப்பிட்டுட்டு அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ஃபஇன்னி ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅகுலு தஜாஜ், ரசூலுல்லாஹ் கோழி இறைச்சி சாப்பிட்டு நான் கண்ணால் பார்த்திருக்கிறேன், அதைத்தான் இப்போது நான் சாப்பிடுகிறேன், என்னோடு நீங்கள் சாப்பிடுங்கள் என்று கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்கள் விருந்துக்கு அழைத்ததாக ஒரு பதிவு முஸ்லிமிலும் இருக்கிறது, புகாரியிலும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு, மாடு, ஒட்டகம், கோழி இந்த இறைச்சிகள் எல்லாம் சாப்பிட்ட பதிவும் அதை சாப்பிட்டதனுடைய முறை சார்ந்த அந்த பதிவுகளும் எல்லாம் ஹதீஸுகளிலே இருக்கிறது. எனவே இறைச்சி என்பது ஒவ்வாமை என்கிற கருத்து தவறு. இன்றளவும் கூட நீங்கள் நாட்டு மருந்துகள், குறிப்பாக ஆயுர்வேதிக், சித்தா, யூனானி போன்ற குறிப்பாக யூனானி மருந்துகள் திப்பே நபவி என்பதை அடிப்படையாக கொண்டது. திப்பே நபவியின் முக்கியமான மருந்தாக்கங்களில் முக்கிய பங்கு வகிப்பது முதலில் தேன், 2வது வெள்ளாட்டினுடைய இறைச்சி.
இன்றைக்கு வரையும் யுனானி மெடிசின்களில் அந்தர்க்கு தவாகானா போல இந்த யுனானி ஹக்கீம்கள் மருந்து தயாரித்து தருகிற போது அவர்களின் மருந்தில் பிரதான பங்கு வெள்ளாட்டுக்கு இருக்கிறது. செம்மறி ஆட்டை விட மருத்துவ குணங்கள் சிறப்பியல்புகள் நிறைந்தது வெள்ளாடு. அப்போ அந்த வெள்ளாட்டினுடைய இறைச்சியை காய வைத்தெல்லாம் இன்றைக்கும் பல்வேறு வியாதிகளுக்கு மருந்து தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது போன்ற இறைச்சிகள் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களில் சாப்பிட்டு பேசி இருக்கிறார்கள். சில நேரம் அவர்கள் சாப்பிடாவிட்டாலும் அவர்கள் தடுக்கவும் இல்லை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், எங்கேயோ போனப்போ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முயலை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. முயலை பிடிச்சிட்டு வந்து சமைக்கலாமேன்ற மாதிரி அவங்களுக்காக ஒரு மனசு வந்துருச்சு. அபூ தல்ஹான்னு ஒரு சஹாபிட்ட கொண்டு வந்து இந்த முயலை சமைக்கலன்னு சொல்ல அவர் அந்த முயலை வாங்கி சமைக்கிற வேலையில் அபூ தல்ஹா ஈடுபட்டுட்டு முயலுடைய இடுப்பு பகுதி, அதாவது மிகவும் லகுவான ஒரு பகுதி, அதை எடுத்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்து போய் ரசூலுல்லாஹ்வுக்கு அன்பளிப்பாக கொடுத்துட்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார்கள். முயல் கறியை வாங்கி கொண்டு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு போனவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் அதை கொண்டு போய் அன்பளிப்பாய் கொடுத்தேன். ரசூலுல்லாஹ் வாங்கி கொண்டார்கள். புகாரியில கிதாபுல் ஹிபத் அன்பளிப்புங்கிற பாடத்தில் புகாரில இந்த ஹதீஸ் இருக்கு. அதாவது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு முயல் இறைச்சி சமைக்கப்பட்டதை கொண்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுத்ததாக. ஆனாலும் வாங்கி கொண்டார்களே தவிர அவர்கள் சாப்பிட்டதாக பதிவில்லை என்கிற காரணத்தால் ஒரு சில மார்க்க அறிஞர்கள் முயல் கறியை அவர்கள் உண்ணுவதை அவ்வளவாக விரும்புவதில்லை. ஆனாலும் சஹாபாக்கள் சமைத்தது பதிவில் இருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துக்கொண்டு போய் அன்பளிப்பு கொடுத்தது பதிவில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அன்பளிப்பை கபூல் செய்தார்கள். ஒன்று தெரிய வேண்டும், ஹராமான பொருளை ரசூலுல்லாஹ் வாங்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஹராமான பொருளை அன்பளிப்பு செய்ய மாட்டார்கள். அவங்களும் வாங்க மாட்டாங்க, பிறருக்கும் கொடுக்க மாட்டாங்க, விற்க மாட்டார்கள், எந்த பயன்பாட்டிற்கும் அதை வைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்பது இங்கே கவனிக்கத்தக்கது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இப்படி நிறைய உணவுகள், உடும்பு கறியை ஒரு தடவை கொண்டு வந்து கொடுத்து விட்டார்கள். யாரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடவில்லை. அருகில் இருந்தவர்கள் கேட்டார்கள், அப்பன்னா உடும்பு ஹராமான்னு கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ஆக்குலுஹு வலா உஹர்ரிமு, நான் அதை சாப்பிடலை, நான் அதை ஹராமுன்னு சொல்லலை. அது ஹராம் அல்ல, நான் ஹராமுன்னு அதை சொல்ல தயாராக இல்லை, ஆனால் நான் சாப்பிடலை என்று சொல்லிவிட்டார்கள். இன்னொரு அறிவிப்பு அவங்க முன்னாடியே சாப்பிட்டதாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களில் ஒருத்தர் பேர் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா. மைமூனா அம்மாவுடைய சகோதரி ஹஃபீதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஹஃபீதா ரலியல்லாஹு அன்ஹான்னு ஒரு அம்மா, மைமூனா அம்மாவுக்கு சகோதரி. அவங்க வந்து நஜிது தேசத்திலிருந்து வந்தாங்க. நஜிதுனா பெரிய தூரம் இல்லை, இன்றைக்கி இருக்கிற ரியாத்து. அங்கேருந்து வந்தாங்க. வரும்போது அவங்க கொண்டு வந்தது உடும்பு இறைச்சி கொண்டு வந்து வச்சுட்டாங்க வீட்டில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சப்போ அங்கே இருக்கிற பெண்கள் சொன்னாங்க, அது உடும்பு, நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை எடுத்துட்டாங்க, சாப்பிடலை. அது மக்காவில் இருக்கிற ஒரு பொருள் அல்ல, வேறு வேறு ஊர்களில் இருக்கக்கூடிய ஒரு இது உடும்பு அப்படிங்கிறது. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சதுக்கு பிறகு பக்கத்தில் இருந்தவங்க காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, காலித் பின் வலீத் அதை எடுத்தார்கள், ரசூலுக்கு முன்னிலையிலே சாப்பிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்பதையெல்லாம் வைத்து அவைகள் அனுமதிக்கப்பட்டது என்கிற ரீதியில் மார்க்க அறிஞர்கள் சிலர் சட்டம் எழுதுவது உண்டு. இப்படி நான்வெஜ்ஜிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடல்வாழ் உயிரினங்களாக இருக்கிற மீன்களை எல்லாம் சாப்பிட்டதாக நிறைய ஹதீசுகள் இருக்கிறது. ஆடு மாடுகளில் இருந்து ஒட்டகங்களில் இருந்து இறைச்சி என்பது நீண்ட நெடிய சரித்திரங்களோடு முஸ்லிம்களோடு சம்பந்தப்படுகிறது. இது ஒரு ஒவ்வாமையாக சமீப காலத்தில் ஒரு திரிபு, ஒரு பிறழ்வாக ஒரு கருத்து, இது உடலுக்கு ஒத்து வராதது என்பதை போல இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் வாகனிப்பதற்காகவும் கால்நடைகளை படைத்தேன், நீங்கள் சாப்பிடுவதற்காகவும் கால்நடைகளை படைத்தேன். நாளை சுவனத்தினுடைய உணவில் உங்களுக்கு இறைச்சி உண்டு என்பதெல்லாம் இறைச்சிகள் குறித்த அல் குர்ஆனுடைய அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பார்வை. ஆனாலும் கடைசியாய் துவக்கத்திலே சொன்ன ஒரு வரியை மீண்டும் சொல்ல வேண்டும், அதிகம் எடுத்துக்கொள்ளுவது எந்த பொருளிலும் ஆபத்து. நாஸ்டாவில் தொடங்கி ராத்திரி படுக்கிற வரையும் நான்வெஜ்ஜோடு புலர்வது என்பது அது நீண்ட காலத்திற்கு அப்படி அதிகம் எடுத்துக்கொள்ளுவது எல்லா உணவுகளையும் போலவே அதுவும் ஆபத்தானது. அதற்காக வேண்டி அசைவம் என்பது
அடடா இது புளிக்கும் என்று தள்ளி வைக்கப்படுகிற ஒரு காரியம் அல்ல. அசைவம் என்பது ஒவ்வாமைக்குரிய விஷயம் அல்ல. அல்லாஹ் நல்லவைகளை மட்டுமே நமக்கு உண்ண கொடுத்திருக்கிறான். குர்ஆன் தையிபாத் என்று சொல்லுகிறது. ஆகாதவற்றை பன்றி இறைச்சி போன்றவற்றை தடுத்து வைத்திருக்கிறான். அது முஹர்ரமாத் என்று சொல்லுகிறது குர்ஆன். அல்லாஹ் அனுமதித்தவைகளை உண்டு ஆரோக்கியத்தோடு வாழ அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.